ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம பேக்லிங்க்கை வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் ஹையர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்து சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓப்பனாக நான் சொல்கிறேன், இந்தியாவிலே ப்ரொஃபஷனலாக தமிழில் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலாக நான் மட்டும் தான் அந்த பேக்லிங்க் சர்வீஸ்ன்றது ஆப்பேஜில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் அது இல்லாமல் நான் பண்ணி கொடுக்குற குவாலிட்டி யாராலையும் பண்ணி தர முடியாதுன்றது இந்த இடத்த நான் ஓப்பனாக சொல்லியிருப்பவே. ஏன்னா நாம் வந்து ஒரு பேக்லிங்க் சர்வீஸ் நீங்கள் ஆர்டர்ஸ் எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு 50லேருந்து 70% சம்ரேஷில் வந்து பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய இன்டெக்ஸிங் மெத்தட். சரிங்களா? தென் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வேணால் வெப்சைட் ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கேட்டகரியில் இருக்கலாம், அல்லது அஃபிலியேட், அல்லது ஊகாம்ஸ், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அல்லது பிஸ்னஸ் வெப்சைட். முதல் நீங்கள் எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலுமே தென் நீங்கள் உங்களுடைய டார்கெட் கீவேர்ட் தென் அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபர்தரான யூஆர்எல் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதிக்கும், நீங்கள் கேட்குற அவ்வளோ நான் வந்து பேக்லிங்க்ன்றது ஃபர்தராக பில்டு பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? சரி, நாம் எந்த டைப்ஸில் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேக்லிங்க் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்சடு. சரிங்களா? தென் நிறைய பேர் வந்து வெப் 2.0 பிளாக் போஸ்ட், கெஸ்ட் போஸ்ட்லாம் வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் ஃபார் பேக்லிங்கே வந்து ₹7 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். அதாவது சிங்கிள் பேக்லிங்கே ₹7 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அது யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு உங்களால் வந்து வாங்கி வந்து ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும். வெப் 2.0, கெஸ்ட் போஸ்ட்டு, பிளாக் போஸ்ட்டு, ஆக்சுவலி பேக்லிங்க் ஒரு டைப்ஸை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ மாடல்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் பேக் எண்டில் உண்மைக்குமே அது குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்தா போதிக்கும். சரிங்களா? அது டூ ஃபாலோவாக இருக்கா அல்லது நோ ஃபாலோவாக இருக்கா, இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நான் கொடுக்கக்கூடிய பேக்லிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு 15-50 ஈக்குவலாக நான் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ 15% டூ ஃபாலோ பேக்லிங்க் விழுது அப்படின்னா 15% நோ ஃபாலோ விழும். ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பேம் ஸ்கோர் ஏறக்கூடாதுன்றதுக்காக. சரிங்களா? ஸோ இது போல் நம்ம ஒன்று ஒன்று பார்த்து பண்ணுவோம் நண்பா. தென் நான் பண்ணி கொடுக்குறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் பேக்லிங்க் தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மிக்சடாக. சரிங்களா? தென் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ் வைஸ் என்னென்னா, ஒரு பேக்லிங்க்கு ஜஸ்ட் ஃபார் ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு சம்ரஷில் வந்து நான் பண்ணி கொடுக்கக்கூடிய பேக்லிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? தென் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணுறீங்க, கம்பெனிக்கெலாம் ரன் பண்ணுறீங்க, அது போல் பண்ணணும் அப்படின்னா 1000 பேக்லிங்கே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? தென் இதை தாண்டி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு பேக்லிங்க் வந்து தேவைப்படுது என்னோடய வெப்சைட்டுக்கு ரேங்கிங்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சரி இப்போ நம்ம இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ பேக்லிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா தென் 1000 பேக்லிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள், டார்கெட் கீவேர்டு வந்து கொடுத்துருக்கோம், டைப்ஸ் வந்து கமெண்ட் பேக்லிங்க்கு என்ன யூஆர்எலுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். அதே போல் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இந்த பேக்லிங்க் பில்ட் ஆகிருக்கு, என்ன ஐபியில் பேக்லிங்க் பில்ட் ஆகிருக்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தென் உங்களுக்குமே இது போல் தான் நம்ம வந்து பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு இதுக்கான ரிப்போர்ட் வந்து உங்களுக்குமே இது போல் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மேனுவலாகவும் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். தென் இப்போ இந்த இடத்த வந்து பார்க்கலாம். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்தது என்னவோ 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1200 கிட்டத்தட்ட நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை விட அதிகமாக தான் நான் வந்து பண்ணி கொடுப்பேனே தவிர கம்மியாக எப்போயுமே நான் வந்து பண்ணி கொடுக்கவே மாட்டேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேக்லிங்க் நம்ம பில்டு பண்ண பிறகு ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது. சரிங்களா? தென் இதை தாண்டி இப்போ நாம் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு பேக் எண்டில் பாருங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டொமைனுக்கான யூஆர்எல் வந்து இதுதான். ஓகேங்களா? தென் டொமைனுக்கான யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். தென் நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து ரேங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1000 பேக்லிங்க்கு வந்து எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னா அதிகபட்சம் 4 கீவேர்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணலாம், 2 யூஆர்எல் வந்து அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் இந்த இடத்த வந்து நான் லிமிட்டடாக வந்து சொல்கிறேன் அப்படின்னா ரீசன் வந்து இருக்குது நண்பா. நம்ம வந்து வேல்யூம் வந்து அதிகமாக நம்ம வந்து பேக்லிங்க் வந்து போடுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 10,000 பேக்லிங்க் வந்து எடுக்கிறோம், 20,000 பேக்லிங்க் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஆர்எல் வந்து அதிகப்படுத்தலாம். பட் ஆனால் இங்கே எடுக்கக்கூடியதே வந்து ஜஸ்ட் ஃபார் 1000 பேக்லிங்க்ன்றதால நம்ம வந்து லிமிட்டடாக நம்ம வந்து பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக அந்த பேஜஸ் வந்து அல்லது போஸ்ட்டை வந்து அல்லது கேட்டகரி முதல் நம்ம எந்த பேஜஸ்க்காக வேலை செய்கிறோமோ அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரேங்கிங்ன்றது ஒன்று பண்ண முடியும். சரிங்களா? தென் அதை விட்டுட்டு 10 யூஆர்எல் 20 யூஆர்எல்னு சொல்லிட்டு
இப்போ 1000 பேக்லிங்க்கு 20 ஸ்ப்ளிட் பண்ணால் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஸோ நம்ம லிமிட்டட் யூஆர்எல்ல அதிகமான கீவேர்ட்ஸில் வேலை செய்கிறது மூலிமா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் நம்ம வந்து இப்போ பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு இப்போ பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ கீவேர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? தென் இதை தாண்டி பாருங்கள், இப்போது எப்படி சொல்கிறது, டொமைனுக்கான அத்தாரிட்டி ரேட்டிங்குமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கலாம். 5லேருந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண உடனே அப்படியே ஆன் தி வே 12க்கு போயிருக்கு. அதாவது 7லேருந்து 11 வந்திருக்கு, 11லேருந்து இப்போ 12 போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது போல தான் இப்போ நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா எங்கெங்கே அப்டேட் ஆகும்? சம்ரஷில் அப்டேட் ஆகும், ஏகிராஃபில் அப்டேட் ஆகும், மோஸில் அப்டேட் ஆகும். 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் ஈக்குவலாக வேலை செஞ்சு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே ஈவனாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? தென் இதை தாண்டி ஏகிராஃபில் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னா, தென் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், வெரிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? வந்துடும். தென் இதுலேயுமே வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? சம்ரஷில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்டேட் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நமக்கு வந்து ஹெச்எஃப்ல வந்து அப்டேட்ன்றது ஒன்று ஆகும். சரிங்களா? சரி ப்ரோ, பேக்லிங்க் போடுறது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு? இதனால் எதனா யூசேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்ரி மந்த்து 1000, அதாவது எவ்ரி மந்த்துன்றது வந்து 10 லேக் பேக்லிங்க் வந்து 10 லேக் வெப்சைட் வந்து எக்ஸ்பிரி ஆகலாம், 10 லேக் வெப்சைட் வந்து லைவுக்கு வரலாம். அதாவது வந்து புதுசாக வர்றவங்க வந்துட்டு இருப்பாங்க, அதாவது வாங்கி வச்சு டொமைன் எக்ஸ்பைரி ஆகிறது இது போல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தென் அந்த வெப்சைட்டுக்கெலாம் ஈக்குவலாக நம்ம வெப்சைட்டை பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க்ன்றது ஒன்று நம்ம பண்ணுறோம். சரிங்களா? தென் இதை தாண்டி என்னால் ஓப்பனாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பேச முடியும். பாலிசி வேலியேஷன் காரணத்தினால என்னால் வந்து பேச முடியாத சுச்சுவேஷனில் வந்து இருக்கேன். ஓகேங்களா? தென் இங்கே ஹெச்எஃப்ல பாருங்கள், 752 பேக்லிங்க் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கு. தென் லிங்க்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 212 வெப்சைட் வந்து வந்திருக்கு. இது இன்னுமே வந்து வரும். ஓகேங்களா? டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 8 வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ டொமைனுக்கான யூஆர்எல் நீங்களே வந்து இதில் பார்க்கலாம். தென் டார்கெட் கீவேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். அது இல்லாமல் இப்போ நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான ரேட்டிங்குமே நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கலாம். டிஆர்னு இருக்கு இல்லையா, அதுதான் டொமைனுக்கான ரேட்டிங். பாருங்கள், 8, 82, 77, 24, 1, 40, 28, 7, 35. ஓகே, அதாவது ஆவரேஜ் பண்ணி தான் இருக்குது. எல்லாமே மிக்சடாக இருக்குது. ஓகேங்களா? ஏன் நம்ம இது போல் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்பேம் ஸ்கோர் வந்துடக்கூடாது. எக்காரத்தை கொண்டும் ஸ்பேம் ஸ்கோர் ஏறிடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்து எல்லாமே மிக்சடாக தான் நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன். சரிங்களா? தென் மோஸ்ட்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது வந்து பர்டிகுலராக இந்த பேஜ் வந்து மொபைலுக்கு வந்து டெஸ்க்டாப் ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணாமல் இருக்காங்களானவோ தெரியல. சரியாக வரலை. பட் ஆனால் நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் அல்லது டிவைஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேக்லிங்க் வந்து எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் எவ்ரி மந்த் வந்து நீங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, 5000 பேக்லிங்க் எடுங்க, 10,000 பேக்லிங்க் எடுங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல வரல. அதே போல் நீங்கள் கம்பல்சரி பேக்லிங்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றத நான் எங்கேயுமே கட்டாயப்படுத்த மாட்டேன். ஓகேங்களா? உங்களுடைய ஃபேஷன், அது இல்லாமல் உங்களுடைய ஃப்யூச்சர் அண்டு லாங் டைமில் ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களோட வெப்சைட்டு தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இன்றைக்கே வந்து பேக்லிங்க்ன்றதை ஒன்று எடுத்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் காம்படேட்டரோட பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த பேக்லிங்க் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குமா தவிர, நம்ம என்ன தான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் வந்து ஹையர் பண்ணி மந்த்லி எஸ்ஓக்கு நீங்கள் போட்டாலுமே, புதுசாக வந்து அது வந்து ஆன் தி வே அந்த பேஜஸோ அல்லது போஸ்ட்டோ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்த முடியாது யாராலுமே. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து எவ்ரி மந்த்து, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டொமைன் பேருக்கே கூட நீங்கள் வந்து 1000 பேக்லிங்க் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டில் இயர் எண்டுன்னும் போது ஆல்மோஸ்ட் வந்து 12Kலேருந்து 15K பேக்லிங்க்ஸ் வந்து உங்கள் டொமைனுக்குன்றது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது ஒரு 2 வருஷம் இல்லை, 5 வருஷம்னா கூட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 லேக் பேக்லிங்க்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. அப்போ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ஓகேங்களா, ஒரு ஊகாமஸ் வெப்சைட் ரன் பண்ணலாம், அல்லது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணலாம், அல்லது ஒரு ஃப்ரீலான்சராக கூட நீங்கள் வந்து மாறி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் பல ரீசனுக்காக உங்களோட வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் செய்யலாம். அப்படின்னும் போது அன்னைக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூவில் வந்து பேக்லிங்க்ஸ் இருக்கும். அதே போல் க்ரோலிங்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? நம்ம எந்த ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணாலுமே ஃபாஸ்ட்டாக வந்து கூகுள் வந்து இண்டெக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது போல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் அதனால் பேக்லிங்க்கு வந்து தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் எவ்ரி மந்த் வந்து கோர் அப்டேட் வரும்போது நம்மளோட வெப்சைட்டை வந்து கூகுள் வந்து ஈஸியாக சர்வே பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்லிங்க் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரே சாய்ஸ். சரிங்களா? தென் இதை தாண்டி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், பாதி இன்ஃபர்மேஷன் நான் ஓப்பனாக வந்து பேசலை. சரிங்களா? ஏன்னா பாலிசி வேலியேஷன் சொல்லிட்டு பல யூடியூப் சேனல்ஸ் வந்து நான் வந்து டெர்மினேட் பண்ணதை தாண்டி
மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிருக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு. ஓகேங்களா? ஸோ என்னால் வந்து ஓப்பனாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஓப்பனாக சொல்கிறேன். கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு எதுவாக இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் நம்மக்கிட்ட கன்னட ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கன்னட ரைட்டிங் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆர்டிகல் வந்து 200 கொடுத்துட்ருக்கேன். வெப்சைட் வந்து ரூ. 7,000 15,000 அண்ட் ரூ. 25,000 3 தான் பேக்கேஜ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்பிரஸ் வெப்சைட் தான். ஓகேங்களா? இதை தாண்டி கஸ்டமைஸ்டாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? தென் இதை தாண்டி வந்து பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு வந்து ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் இதெல்லாமே ஃபாலோ ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம். மந்த்லி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா 35,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். தென் இதை தாண்டி வந்து உங்களுக்கு இல்லை நான் ஒரு பிகினராக இருக்க வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பிகினர் லெவலில் நான் உங்கள்கிட்ட இருந்தால் லேர்ன் பண்ணோம் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே அதாவது வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் A to Z எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். இல்லை எனக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்னாலுமே சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்குன்னு சர்வீஸ் நீங்கள் எங்கிட்ட காசு கொடுத்தா தான் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரீயாக டவுட்டு கேட்டால் சொல்லணும்லாம் அப்படிலாம் கிடையாது நண்பா. உனக்கு சர்வீஸ் நீ தேவைன்னா மட்டும்தான் எடுக்க போகிற. ஒரு டவுட்ன்றதை காமனாக கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின் தான் நீ வந்து கேட்க போகிற. சரியா? ஸோ யாராக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் சரி முன்னாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? தென் டவுட்டா யோசிக்காமல் கால் பண்ணிவிடு. ஓகேவா? எனவே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.